அன்புள்ள நண்பர்களே வணக்கம். இந்த வீடியோவின் நடுப்பகுதியில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கேன். அதனால் கவனமாக ஸ்கிப் பண்ணாமல் ரொம்ப கவனமாக பாருங்கள். அப்போ தான் புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொல்லுங்க சார். நான் யூடியூப்ல உங்க வீடியோ பார்த்தேங்க சார். ம் சார் எனக்கு வந்து இந்த ஆண்மை குறைவு கொஞ்சம் கம்மியா இருக்குங்க சார். எரெக்ஷன் ப்ராப்ளம் கம்மியா இருக்குங்க சார். ம் அதுக்கு வந்து அஸ்வினி முத்திரை சொன்னீங்க சார். அது நல்லா பெனிஃபிட்டா இருக்குமாங்க சார்? அதான் ஓப்பனா போட்டு அஸ்வினி முத்திரை பண்ணிக்கங்கன்ட்டு சார், மூணு சார், மூணு வீடியோ இருக்கு. 4 வீடியோ போட்டாச்சு. அது எல்லா வீடியோவும் பாருங்க. சரிங்க சார். சேனல் ஓபன் பண்ண தெரியுமில? தெரியாதுங்க சார். எப்படிங்க சார்? சேனலுக்குள்ள போக தெரியுமா தெரியாதா? சார் தெரியுங்க சார். தெரியுங்க சார். இப்ப ஒரு வீடியோ ஓடிக்கிட்டு இருக்குன்னா கீழே பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ கீழே ரோஸ் கலர்ல ஒரு புள்ளி வருது. சரிங்க சார். லோகோன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு ரவுண்டா இருக்கும். சரிங்க சார். அதை டச் பண்ணீங்கன்னா அப்படியே எல்லா வீடியோ வந்துடும். ஹோம்னு காமிக்கும். ஹோமுக்கு அதுல வீடியோன்னு போட்டிருக்கும். ஹோமுக்கு பக்கத்துல வீடியோ இருக்கும். வீடியோ டச் பண்ணி எல்லா வீடியோ வந்துடும். சரிங்க சார். அப்படி போய் பாத்தீங்கன்னா அந்த அஸ்வினி முத்திரைக்கு 3 வீடியோ 4 வீடியோ கொடுத்துருக்கேன். அதெல்லாம் பாருங்க. ஏதாவது சந்தேகம்னா கேளுங்க. அந்த அஸ்வினி முத்திரையை கரெக்டா கத்துக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பா கத்துக்குங்க. ஃபர்ஸ்ட் முதுகு நினைக்க தெரியணும். ஞாபகம் முதுகுக்கு போகணும்ல. அதை ஃபர்ஸ்ட் அடிப்படை முதுகு நினைங்க. அது ஒரு 10 நாளைக்கு 5 நாளைக்கு நினைச்சிட்டே இருங்க. முதுகு நினைச்சிட்டே இருங்க. அப்படியே வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். சரிங்க சார். இந்த ஞாபகம் அங்க நிக்குதுன்னு சொன்னா அதுக்கப்புறம் அப்படியே சுருக்கி விரிச்சிட்டு இருங்க. 20 தடவை சுருக்கி மட்டும் விரிங்க. சரிங்க சார். அது மாதிரி செய்யுங்க. இடையில ஒருவேளை நீங்க செக்ஸ்ல ஈடுபட்டா கூட, அதுக்கு முன்னாடி ஈடுபட்டா கூட ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஈடுபடுங்க. ஈடுபட்டுட்டு திருப்பி அந்த ஞாபகத்தையே கவனிங்க. அந்த முதுகை கவனிக்க ஆரம்பிச்சிடுங்க. புரியுதா? அந்த அந்த செக்ஸ் முடிஞ்ச உடனே என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து அந்த 20 தடவை சுருக்கி விரிச்சிங்க. அந்த முதுகு நினைச்சிட்டு தண்டை நினைச்சிக்கிட்டு அப்படியே ஒரு 20 தடவை சுருக்கி விரிச்சிங்கன்னா அது பழையபடி நார்மல் ஆகிக்கும். எப்பயும் போல ஆகிடும். அவங்க செக்ஸ்ல ஈடுபட்டா கூட கவலைப்பட வேண்டாம். ஐயோ ஈடுபட்டோம்னு நினைக்க வேண்டாம். ஒருவேளை ரொம்ப உணர்வு வந்து ஈடுபட்டாலும் திரும்பவும் வந்து உடனே முடிச்சுட்டு உடனே எப்பயும் பயிற்சி பண்ணுங்கன்னு சொல்லுங்க. 10 நாள் 20 நாளைக்கு தொடர்ந்து இந்த பயிற்சி பண்ணிட்டே இருக்கும்போது உங்களுக்கு பழக்கம் ஆகும். பழக்கம் ஆனதுக்கு அப்புறம் வெற்றிகரமா செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அப்ப நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் வந்துருதுல்ல. அதை வச்சுதான் பண்ண முடியும். சும்மா எடுத்தடுப்புல நம்ம பண்ணிடுவேன்னா பண்ண முடியாது. அது அடிப்படை என்னன்னா மனசு வந்து மனசு நம்ம கண்ட்ரோலுக்கு வரணும். அந்த மனசு கண்ட்ரோலுக்கு வரத வந்து நீங்களே சிவமே அங்க இருக்கிறாரு, தண்டுவடத்துல இருக்கிறாரு அப்படிங்கும்போது நம்ம தண்டுவடத்தை நினைக்கிறோம். அதுக்கப்புறம் அங்க இருக்க சிவனை நினைக்கிறோம். எல்லாமே இருக்கு, எல்லாம் அவர் பாத்துக்குவாரு, எல்லாமே இருக்குது, அவர் இருக்கிறாரு அப்படி நம்பிக்கை வருது. இருக்கிறாரு, எல்லாம் அவர் பாத்துக்குவாரு, எல்லாமே அங்க இருக்குங்கும் போது மனசு நின்றுடும். நம்ம மனசு ஆட்டோமேட்டிக் நிச்சு நம்ம நிறுத்தி வச்சுட்டு இந்த பயிற்சி பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு வெற்றி. அதுதான், வேற ஒண்ணுமே இல்லை. மனசு அங்க நிக்கணும். சிவனை நினைக்கிறீங்க, எல்லாமே அங்க இருக்கு அப்படிங்கும்போது இந்த பயிற்சி சுருக்கி விரிக்கிறீங்க. அதே மாதிரி கரெக்டா கத்துக்கிறீங்க. இப்போ காத்த உள்ள மூக்குல இழுத்துக்கிட்டே அப்படியே அந்த கவனம் கீழே இருந்த கவனத்தை மேல கொண்டு வரும். அவ்வளவுதான், வேற ஒண்ணு. ஒரே சமயத்துல செய்யணும். அந்த 2 வேலையை ஒரே சமயத்துல செய்யணும். அவ்வளவுதான். புரியுதா உங்களுக்கு? அது செய்யுங்க. அதே மாதிரி உங்களுக்கு செக்ஸ் மட்டும் போதும் அப்படின்னாக்கா நீங்க வந்து தலை உச்சிக்கு போக வேண்டியது இல்ல. புரியுதா? தலை உச்சிக்கு நீங்க போக வேண்டாம். செக்ஸ் மட்டும் நான் அனுபவிக்கணும் சார் அப்படின்னாக்கா நீங்க என்ன பண்ணுங்க, அந்த சுருக்கி விரிக்கிறீங்க. 20 தடவை சுருக்கி விரிக்கிறீங்க. அதுக்கப்புறம் மூச்சு காத்த இழுத்து ஹோல்டு பண்றீங்க இல்லையா? நான் வந்து மூச்சு காத்த மட்டும் இழுத்து ஹோல்டு பண்றது தனியா சொல்லியிருப்பேன். ஒவ்வொன்றும் தனித்தனியா செய்யலாம்ல. புரியுது உங்களுக்கு? ஒவ்வொன்றையும் இப்ப முது தண்டு நினைக்கிறது, சுருக்கி விரிக்கிறது, கீழே சுருக்கி விரிக்கிறது, அப்புறம் வந்து மூச்சை இழுத்து ஹோல்டு பண்றது, இதெல்லாம் தனித்தனியா செய்ய முடியும். அப்படி தனித்தனியா செஞ்சு பழகிக்கிட்டு அப்புறம் சேர்ந்தாப்புல செய்யணும். அவ்வளவுதான். மூச்சை இழுத்து ஹோல்டு பண்ணும் போது அந்த கீழே இருந்த கவனத்தை வந்து தண்டுவடம் ஃபுல்லா வர மாதிரி, அந்த கீழே இந்த ஞாபகத்தை வந்து தண்டுவடம் பூரா முதுகு தண்டு பூரா நினைக்கிறீங்க. புரியுதா? தலை உச்சிக்கு நீங்க போக வேண்டாம். இப்ப செக்ஸ் மட்டும் நான் ஈடுபடணும்னு சொன்னாக்க நீங்க தலை உச்சிக்கே போக வேண்டியது இல்ல. கீழே இருந்த கவனத்தை தண்டுவடத்தின் முதுகு தண்டுல இருந்த கீழ் பகுதியில இருக்கிற கவனம், அந்த கவனத்தை வந்து நீங்க மூச்சை இழுத்து ஹோல்டு பண்ணிக்கிட்டே தண்டுவடத்தின் மேல் பகுதி, தண்டுவடம் ஃபுல்லா நினைச்சுக்கீங்க. புரியுதா? அவ்வளவுதான். அதை மட்டும் தலை உச்சிக்கு போக வேண்டாம். தண்டுவடம் மேல் பகுதி, தண்டுவடம் ஃபுல்லா, முழு தண்டு ஃபுல்லா நினைச்சுக்கீங்க. அவ்வளவுதான். நினைச்சிட்டு அப்படியே மூச்சை வந்து அப்படியே வெளியே விடுங்க. வாய் வழியா வெளியே விட்டுருங்க. தண்டுவடத்தை இப்ப தலை உச்சி நினைக்க சொல்லியிருக்கேன்ல, தலை உச்சியில கவனம் வச்சுக்கிட்டு வாய் வழியா மூச்சை விட சொன்னேன்ல. இப்ப வந்து முதுகு தண்டு ஃபுல்லா நினைச்சுக்கிட்டு
நீங்க இப்ப வாய் வழியா காத்த வெளியே விட்டுறீங்க. இழுத்து ஹோல்டு பண்ணீங்கல்ல, ஓகே. அந்த காத்த வெளியே ஆமாங்க விடுறீங்க. சார். ஆக மொத்தம் கவனம் எங்க இருக்கு இப்ப? முதுகு தண்டு ஃபுல்லா, கீழ இருந்து மேல அதாங்க வரைக்கும் சார். முதுகு தண்டு ஃபுல்லா ஞாபகம் இருக்கு இப்போ. கவனம் ஓகேங்க சார். ஓகே. அங்க ஓகேங்க கவனம் சார். வச்சுட்டு மூச்சை வந்து வாய் வழியா வெளியே விட்டுருங்க. இழுத்து வச்சிருந்த மூச்சை வாய் வழியா வெளியே விட்டுருங்க. இதை ஓகேங்க மட்டும் சார். செய்யுங்க. ஓகேங்க இதை சார். செஞ்சாவே உங்களுக்கு விரைப்பு தன்மை வந்து உங்களுக்கு 10 மடங்கு அதிகமாகும். சரியா? இதை மட்டும் ஓகேங்க. கரெக்டா பண்ணாவே கிட்டத்தட்ட ஓகேங்க ஒரு சார். 4 மணி நேரம் விரைப்பு தன்மை அப்படியே இருக்கும், குறையவே குறையாது. ஓகேங்க சார். ஓகேங்க சார். அதாங்க நீங்க சார் 2 ஒருவேளை மாசத்துல கல்யாணம் இருக்குங்க சார். பயமா இருக்குங்க சார் அதான். அதெல்லாம் பயப்படுறது ஒண்ணு இல்லை. இவ்வளவு தூரம் இவ்வளவு விஷயம் ஓப்பனா சொல்றேன், என்ன உங்களுக்கு பயம்? அதாவது அதாங்க சார். அதாங்க. நான் ஒளிமுறையா சொல்ல விரும்பல. ஒரு இடத்துல பணம் வாங்கிட்டு சொன்னேன், இதே பயிற்சிக்கு 1000 ரூபாய் கொடுங்க 2000 கொடுங்கலாம் கேட்டிருக்கேன். ஆனா அது சில பேர் வருவாங்க, சில பேர் வர மாட்டாங்க. நம்ம ஓப்பனா அதாங்க சார். சொல்றேன்னா பயனடைஞ்சிட்டு போறாங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆமாங்க சார். ரொம்ப அதனால வந்து நன்றிங்க இப்போ சார். நீங்க இதை செய்யுங்க, இதை மட்டும் செய்யுங்க போதும். கத்துக்கணும். அதாங்க இப்போ சார். எப்படி ஒரு கார் ஓட்டுறோம், ஆர்வமா கார் வாங்கி கத்துக்கிறோம், கார் வாங்குறோம் கத்துக்கிறோம்ல, அதே மாதிரி தான் இதையும் நீங்க கத்துக்கிட்டா போதும், வேற ஒண்ணுமே இல்லை. ஓகேங்க சார். அதே மாதிரி ஓகேங்க நீங்க சார். அந்த இது கவனத்தை அங்க வச்சுட்டீங்கன்னாவே 4 மணி நேரம் விறப்பா இருக்கும். ஒருவேளை நீங்க விந்துங்கிறது வெளியே வந்துட்டா கூட சரிங்க சார். நீங்க பாட்டு இதை நீங்க கரெக்டா பண்ணிட்டு அப்புறம் நீங்க பாட்டு ஈடுபட வேண்டியதான். அங்கெல்லாம் போயிட்டு ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. செக்ஸ்ல லேடிஸ்ல அந்த பெண்களோட உறவு கொள்ளும் போதெல்லாம் ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. ஓகேங்க சார். அங்கெல்லாம் நீங்க ஓகே சார். ஒண்ணுமே செய்ய வேணாம். நீங்க வந்து டோட்டலா ஃபுல்லா நீங்க என்ஜாய் பண்றது மட்டும் தான். அங்க போயிட்டு நீங்க என்ஜாய் பண்றது மட்டும் தான் அங்க இருக்கும். அங்கெல்லாம் போய் எந்த பயிர் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. ஓகேங்க சார். ஓகேங்க சார். இப்ப நாம சொல்றது பயிற்சி பண்ணிட்டீங்களா? பயிற்சி பண்ணிட்டீங்க. அதாவது காலையில ஒரு தடவை செய்யுங்க. சரிங்க காலையில சார். ஒரு தடவை 2 தடவை செஞ்சுறீங்களா? அதே மாதிரி செக்ஸ்ல ஈடுபடுறதுக்கு முன்னாடி, சாப்பிட்றதுக்கு முன்னாடி, இப்ப சரிங்க. நைட் 8 மணிக்கு நீங்க சாப்பிடுவீங்க சரிங்க இல்லையா? சார். அப்ப 7 மணி 7:30 மணிக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி மாலை வேலையில ஓகேங்க. 7 7:30க்கெல்லாம் நீங்க பண்ணிடுங்க இந்த பயிற்சியை. ஓகேங்க சார். பண்ணிட்டு சாப்பிட்றீங்க, 8 மணிக்கு சாப்பிட்றீங்க. சாப்பிட்டுட்டு ஒரு 9 மணி 10 மணிக்கு நீங்க செக்ஸ்ல ஈடுபடுறீங்கன்னு வச்சுங்களேன், சரிங்க ஒரு சார். நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஓகே, புரியுதா உங்களுக்கு? ஓகே. ஓகேங்க சார். ஓகேங்க ஆனா சார். வந்து நீங்க ஃபர்ஸ்ட் கத்துக்கணும். ஒரு 10 நாள் 20 நாள் தொடர்ந்து அதுல கத்துக்கிட்டே வரணும். அதை மட்டும் நீங்க பண்ணணும் செய்யணும். சார். ஒரு அதை மாசம். மட்டும் செய்யணும். ஆமாங்க சார். அதை மட்டும் ஓகேங்க செய்யுங்க சார். போதும். ஓகேங்க சார். அவ்வளவுதான் விஷயம், அவ்வளவுதான். இதை ஓகேங்க பண்ணும்போது சார். நீங்க ஃபுட்டு. செக்ஸ்ல ஈடுபடும்போது என்ன ஆகும்னா, சில பேருக்கு என்ன ஆகும்னா, ஒரு 10 நிமிஷம் ஈடுபட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா, விந்து கூட இடையில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வந்தா வந்துட்டு போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. விந்து வெளியே சரிங்க சார். போயிட்டாலும், விந்தே வெளியில பூராமே போயிட்டா கூட சரிங்க சார். விறப்புங்கிறது குறையவே குறையாது. புரியுதா உங்களுக்கு? ஓகேங்க சார். ஓகேங்க இப்ப சார். விதைக்காயில இருக்கிற பவர் வந்து இப்ப உங்களுக்கு முதுகு தண்டு மேல வரைக்கும் போயிடுச்சு. என்ன? சரிங்க. விதைக்காயில சரிங்க இருக்கிற சார். பவர், ஒரிஜினல் பவர் வந்து இப்ப முதுகு தண்டு ஃபுல்லா உள்பக்கம் போயிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? உள்பக்கம் போயிடுது. அதான் உள்பக்கம் நீ சார். கொண்டு போயிட்டீங்க. அதனால ஓகேங்க என்ன சார். ஆகுதுன்னா, இப்ப பவர் உங்ககிட்ட தான் இருக்கு. இப்ப விந்து தான் ம். அது வெறும் தண்ணி தான் போகுது. விந்துங்கிறது வெறும் தண்ணியா போயிடுது. ஆனா அந்த அதான் பவர் சார். வந்து உங்க முதுகு தண்டுலயே இருக்கு இப்போ. புரியுதா? ஓகே. ஓகேங்க சார். அந்த ஆமாங்க சார். பவர், உண்மையான பவர் வந்து முதுகு ம். தண்டுலயே இப்ப இருக்குது. அப்படிங்கிறதுனால ம். விறப்பு குறையவே குறையாது. ஓகேங்க சார். புரிஞ்சுட்டீங்களா? புரிஞ்சுதுங்க சார். உங்களுக்கு 4 புரிஞ்சுதுங்க மணி சார். நேரம் விறப்பு குறையவே குறையாது. விடிகாலம் கூட விறப்பா இருக்கும். அது நீங்க சரிங்க சார். கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா சரிங்க சார். காலை 7 மணி வரைக்கும் அந்த விறப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க ஓகே சார். அதாவது ஓகேங்க சார். பெண்களால உங்களுக்கு கம்பெனி கொடுக்கவே முடியாது. அதான் சார். அதான் புரியுதா சார். உங்களுக்கு? புரியுதுங்க சார். பெண்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் 1/2 மணி நேரத்துல அவங்க டயர்ட் ஆயிருவாங்க. உங்களுக்கு வந்து ஓகேங்க 4 சார். மணி நேரம் விறப்பு இருக்கும். ஓகேங்க சார். ஓகேங்க சார். புரிஞ்சுட்டீங்களா? அவங்களால சமாளிக்க புரிஞ்சுதுங்க முடியாது. சார். நீங்களா பார்த்து கொஞ்சம் சரின்ட்டு விட்டுற வேண்டியதான். ஓகேங்க சார். ஓகேங்க சார். அவ்வளவுதான். அது மட்டும் இல்ல, நீங்க வந்து ஒரு சத்துள்ள உணவு சாப்பிட்டுங்க. நல்லெண்ணெய், நான் சரிங்க சொல்றேன் சார். நல்லெண்ணெய் சாப்பிட சொல்லு. நல்லெண்ணெய் அதை ஆமாங்க சார். வந்து ஆமாங்க கரெக்டா சார். சூடு பண்ணி சாப்பிடுங்க. அதே மாதிரி ஒரு சத்துள்ள உணவு எடுத்துக்கங்க. பழங்கள், சரிங்க புரியுதா சார். உங்களுக்கு? சத்துள்ள உணவு எடுத்துங்க. அந்த தவறான உணவு, அது ஃபாஸ்ட் ஃபுட்டு, அது இதெல்லாம் ஓகே. உடம்ப கெடுத்துக்கிற உணவுலாம் எடுத்துக்காதீங்க. எடுத்துக்கலாம் சார். உணவுல ஓகேங்க மட்டும் சார். கொஞ்சம் கட்டுப்பாடு இருந்துங்க. நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தண்ணி குடிங்க, இவ்வளவுதான். அது கூட ஒரு ஓகேங்க சார். வீடியோ ஓகே. இருக்கு. அது நீண்ட நேர உறவுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதெல்லாம் பாருங்க, ஒரு தடவை சரி. பாருங்க. சரிங்க. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்க சார். இன்னும் லிங்க் அதை ஒரு எடுத்துக்கிறேன் தடவை சார். பாருங்க, அவ்வளவுதான். 2 வீடியோ போதும். பார்த்துருக்கேன். சரிங்க சார். சரிங்க. சரிங்க சார். பண்ணிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்றேங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப ஓகே, ரொம்ப தேங்க்யூ. நன்றிங்க சார். இதுவே போதும். அதான் அஸ்வினி சார். மீட்டர் நல்லா பார்த்துட்டு அதே மாதிரி பயிற்சி பண்ணுங்க, போதும். சரிங்க சார். சரிங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். ஓகே. அந்த என்னன்னு கூப்பிட்டு சொல்லுங்க வஜ்ராசனத்தோட சார். செய்யலாம். வஜ்ராசனம் தெரியுமில்ல? அது தெரியலைங்க சார். வஜ்ராசனம் இந்த புழக்கம் மண்டி பார்த்துருக்கேங்க மாதிரி சார். போட்டு இப்படி காலை பின்னாடி வச்சு இப்படி உட்காந்துக்கிறது. ஆமாங்க சார். பின்னாடி கையை பின்னாடி வச்சு பிடிச்சிருக்கிறேங்க சார். இடுப்புல வச்சுக்கிறது. ஆமாங்க சார். ஆமாங்க அதுல சார். கூட ஆமாங்க ஒரு சார். செஞ்சுக்கலாம். இந்த பயிற்சி வந்து நீங்க அதுல கூட செஞ்சுக்கலாம், இல்ல படுத்துட்டு கூட செய்யலாம். பக்கத்துல படுத்துட்டு கூட செய்யலாம். அது சில சொல்லி கொடுக்கறதுலாம் அவங்க இருக்காங்க. அதை கூட காமிச்சிருக்கேன் பாருங்க.
படுத்துட்டு செய்யறது உட்காந்து கவனிங்க தெரியும். சரிங்க சார் சரி. படுத்துட்டும் செய்யலாம், அப்படி உட்காந்து செய்யலாம், எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். நின்றுக்கிட்டு கூட செய்யலாம். நின்றுக்கிட்டே ஒரு செவுத்துல ஒரு கையை வச்சுக்கங்க. சரிங்க சார். செவுத்தோரம் நின்றுக்குங்க. நேரம் நின்றுக்கிட்டு செவுத்துல ஒட்டி ஒரு கை மேல வச்சுங்க. செவுத்து மேல ஒரு கை கீழே வச்சுக்கிறீங்களா, ஒரு கை செவுத்து மேல வச்சுட்டு கூட செய்யலாம். சரிங்க சார். அது மாதிரி செய்யலாம், எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். நின்றுக்கிட்டு செய்யலாம், உட்காந்துட்டு செய்யலாம், படுத்துட்டே கூட செய்யலாம். சரிங்க சார் சரிங்க சார். அவ்வளோதான். சரிங்க சார், நான் எப்படின்னு பார்த்துட்டு சொல்றேங்க சார். தேங்க்யூ. சரிங்க சார் சரிங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். சார் தேங்க்யூ. ஓகே. நண்பர்களே, இந்த இந்த இனிய நண்பர் திடீர்னு பேசினார். எனக்கு வந்து திருமணம் செய்ய பயமாக இருக்குது அப்படின்ட்டு சொன்னார். அதுதான் அவருக்கு சில அறிவுரைலாம் சொல்லியிருக்கேன். நிறைய நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க, சில பேர் இந்த அஸ்வினி முத்திரையை புரிஞ்சிக்காமல் செய்கிறாங்க. ஏதோ அவங்க இதில் புரிஞ்சுக்கிட்டு தவறாக புரிஞ்சுக்கிட்டு செய்கிறாங்க. நான் வந்து வீடியோவில் அது ஒரு 4 வீடியோ இருக்குது, மொத்தம் 4 வீடியோ இருக்குது. அந்த 4 வீடியோலையுமே பாருங்கள், ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்கள், நல்லா புரிஞ்சுக்குங்க. புரிஞ்சுக்கிட்டு நல்லா என்ன சொல்லியிருக்கணும் அதை உள்வாங்கிக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக அந்த பயிற்சியை செய்யுங்க. பொறுமையாக செஞ்சு பழகுங்க, கற்றுக்குங்க. இதில் வந்து முக்கியமாக என்னன்னா, உங்கள் மனசு கட்டுப்பாட்டுக்கு வரணும், அவ்வளோதான். முதுகுத்தண்டின் கீழ்ப்பகுதியில் உங்கள் மனசு அப்படி நிற்கிதா அப்படிங்கிறது நல்லா செக்அப் பண்ணிக்கங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இதில் என்ன முக்கியமானா, நம்ம வந்து இந்த மூச்சை இழுத்துக்கிட்டே அதாவது மூச்சு இழுத்து ஹோல்டு பண்ணுறோம்ல, மூச்சை இழுத்து ஹோல்டு பண்ணுறோம். அப்படி மூச்சை இழுத்துக்கிட்டே என்ன பண்ணணும், அந்த முதுகுத்தண்டின் கீழ்ப்பகுதியில் வந்து இருந்ததில் கவனம், அதை வந்து நம்ம முதுகு தண்டுவடம் ஃபுல்லாக மாற்றுறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே. அந்த கவனத்தை அங்கிருந்த கவனத்தை மேல் நோக்கி கொண்டு வர்றோம். உள்முகமாக மேல் நோக்கி கொண்டு வரோம். தண்டுவடம் வழியாக உச்சந்தலைக்கு வேணாலும் போகலாம், இல்லை அப்படின்னா தண்டுவடம் ஃபுல்லாக கூட நீங்கள் நினச்சிக்கலாம். அதாவது நண்பர்களே, அந்த தண்டுவடத்தின் கீழ்ப்பகுதியில் இருந்த கவனத்தை நிலச்சிருக்குது, அந்த கவனம் அங்கேயும் இருக்குது. அந்த நிலச்சிருந்த கவனத்தை வந்து இப்போ நம்ம தண்டுவடம் வழியாக உச்சந்தலைக்கு நம்ம மாற்றிக்கிறோம். அந்த கவனத்தை மேலே கொண்டு போய் வைக்கிறோம், அவ்வளோதான். தவிர அங்கே எது இழுக்கிறதல்ல. அப்படி நீங்கள் நினைக்கக்கூடாது, அங்கே இருக்கிற விந்து வந்து நம்ம இழுக்கிறோம் அப்படி நினைக்கக்கூடாது. சரியா? சில பேர் தவறாக புரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி செய்கிறாங்க. அப்புறம் நண்பர்களே, நீண்ட நேர சுகம் பெறுவது எப்படின்ட்டு ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோ லிங்க் வந்து ஃபஸ்ட்டு கமெண்டில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு கமெண்டில் அவசியம் அதையும் பாருங்கள். அதுக்கப்புறம் நண்பர்களே, இப்போ வந்து நீங்கள் நீண்ட நேரம் சுகம் பெறுறதுக்கு ஒரு மருந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறோம், மெடிசன். அது தேவைப்படுறவங்க நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி அதை நீங்கள் வாங்கிக்கலாம், உங்களுக்கு தேவைப்பட்டால். அன்புள்ள நண்பர்களே, இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டால் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சரி பண்ணி தரேன். அப்புறம் நண்பர்களே, இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்ருங்க. அப்புறம் நண்பர்களே, இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து மற்றும் ஒரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வாழ்க வளமுடன்.